மனிதனை மனிதன் தாழ்த்துவதற்கு சாமர்த்தியம் தேவையில்லை குமார், அதை உயர்த்துவதற்கு உபயோகப்படும். பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. அனைவருக்கும் வணக்கம். இடைத்தேர்தல் 2024 விக்கிரவாண்டியில் நடக்க போகுது. அடுத்த மாதம் 10ஆம் தேதி இந்த இடைத்தேர்தல் நடக்க போகுது. இந்த இடைத்தேர்தலில் 3 முனை போட்டி தான் இது வரைக்கும் இருக்கிறது தெரிகிறோம். ஒரு பக்கம் திமுக, என்டிஏ கூட்டணியில் பாமக, அதுக்கப்புறம் நாம் தமிழர், அதுக்கப்புறம் இல்லாமல் சுயேட்சைகள் வேட்பாளராக நிற்பார்கள் என்று அறியப்படுகிறது. இந்த தேர்தலில் விக்கிரவாண்டி மக்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன வீடியோவாக இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம். இந்த இடைத்தேர்தல் யாருக்கான இடைத்தேர்தல்? மக்களுக்கானதா இல்லை திமுகவுக்காகதா? ரெண்டுக்குமே இருக்கும். மக்கள் ஜெயித்தார்கள்னால் அது மக்களுக்காக இருக்கும், திமுக ஜெயிச்சுன்னா அது திமுகவாக தான் இருக்கும். அதனால் விக்கிரவாண்டி மக்கள் தயவு செய்து இந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். நீங்கள் 134 தொகுதியோட ஒரு தொகுதியாக இருக்க போகிறீங்களா, இல்லை தனித்துவமாக இந்த திமுகவை எதிர்த்து வாக்களித்து இந்த தமிழ்நாட்டில் ஒரு புரட்சியை செய்ய போகிறீங்களா அப்படிங்கிறத இந்த விக்கிரவாண்டி மக்கள் நன்கு உணர்ந்திருப்பார்கள் என்று அறிகிறோம். இதுவரைக்கும் இந்த எலெக்ஷனில் 2021 இந்த திமுக அரசு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை எதையாவது ஒன்றாவது இது வரைக்கும் செஞ்சுருக்காங்களா? அறுக்க முடியாதவனுக்கு அருவானோல்ல அப்படின்னாங்களாம். அதுபோல் இவர்கள் செயல் முடியாததற்கு மத்தியில் உள்ள பாஜக அரசை எதற்கெடுத்தாலும் பிஜேபி அரசுனா நீங்கள் எதுக்கு அப்புறம் இங்கே உட்காந்துருக்கீங்க? நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு போங்க, பிஜேபியே வரட்டும். இங்கே உட்காந்துக்கிட்டு செயல்பட முடியாமல் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கு இருக்கிறீங்க? உங்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல விஷயமே செய்யறதில்லை. எதற்கெடுத்தாலும் அடுத்தவர்களை குறை சொல்லிக்கொண்டே இருந்தால் இந்த மக்களை நீங்கள் எப்படி செயல்படுத்துவீர்கள்? எப்படி என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதே நேரத்தில் இந்த விக்கிரவாண்டி மக்கள் மீண்டும் ஒரு தெளிவான முடிவெடுத்து திமுக அரசுக்கு எதிராக ஒருமையாக வாக்களிக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் செலுத்தும் வாக்கு ஓட்டை பிரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த எலெக்ஷனிலாவது கொஞ்சம் யோசித்து பாமகவுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். ஏன்னா இந்த ஆளும் திமுக அரசை நீங்கள் கொடுக்குற சவுக்கடியில் தான் அவங்க செஞ்சுக்கிட்டு தான் தப்புன்னு புரிய வரும். இந்த 3 ஆண்டுகளில் என்ன நல்லது செஞ்சுட்டாங்க நீங்கள் பட்டியல் போடுங்க. இலவச பஸ்ஸுங்கிறாங்க, பெண்களுக்கு இலவச பஸ் கொடுத்துட்டு பேருந்து கட்டணத்தை அதிகமாக உயர்த்தி விட்டார்கள். ஒன்று. அதுக்கப்புறம் இந்த 1000 ரூபாய் வருது. இந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டு எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க. இன்றைக்கி எல்லா மதுக்கடைகளிலும் மதுவின் வியாபாரம் கொடிகட்டி பறக்குது. எல்லா மது விற்பனைகளையும் அதிகமான விலையை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வர வேண்டிய காசை அள்ளி எடுத்துக்கிட்டு கிள்ளி உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு பெருசாக தெரியுது. மாதம் 1000 ரூபாய் நம்மளால் ஒரு நாள் மீன் வாங்கினா கூட அந்த ஒரு நாளைக்கு பத்தாது. அந்தளவுக்கு இன்றைக்கு காய்கறியிலிருந்து எல்லாமே விலைவாசி ஏறிக்கொண்டே போகிறது. அதற்கு காரணம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு. உடனே அதுக்கும் மத்திய அரசு சொல்லுவாங்க. மத்திய அரசு தன்னுடைய பெட்ரோல் விஷயம் 78 ரூபாய் 75 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வச்சுருக்காங்க. மாநில அரசின் கலால் வரினால் தான் இப்போ 101 ரூபா வரைக்கும் போயிருக்கு. இவங்க என்ன சொன்னாங்களா, கடந்த 2021 தேர்தலில் அறிக்கையில் பெட்ரோல் விலையை குறைப்போம், நாங்கள் எங்கேயாவது குறைச்சிருக்காங்களா? இது வரைக்கும் செய்யலை. அதனால் மக்களே, இவங்க எப்பொழுதும் மக்களுக்கான அரசு இல்லை, அவர்கள் குடும்பத்திற்கான அரசு. திமுக என்பது கலைஞர் குடும்பத்திற்கும் அங்குள்ள மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட அரசியல்வாதிகள் இவங்களுக்கான அரசு மட்டும்தான் அப்படி செயல்பட்டு வருது. அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்கள்லாம் ஒருமித்த கருத்தோடு பாமகவுக்கு வாக்களிக்க வேண்டும். அந்த மாதிரி வாக்களித்தாங்கன்னா நீங்கள் 10ஓட 11 இல்லாமல் நிச்சயமாக இந்த தமிழக மக்களால் பாராட்டப்படுவீர்கள் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே பதிவு பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.